ஹாய், பிரைஸ் அல்லாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் எபேசியர் 5:2 நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பவுல் அழகா சொல்றாரு, ஏசப்பா எப்படி உங்க மேல அன்பா இருக்கிறாரோ அதே போல நீங்க அவர் மேல அன்பா இருங்க. பாருங்க, அதாவது அவரு அவரு உங்களுக்காக தான் சிலுவையில ஜீவனை விட்டாரு. நீங்க செஞ்ச பாவம், நான் செஞ்ச பாவத்தோட ஏற்றுக்கொண்டு அவரு நீதி நம்ம மேல வச்சு நம்மளும் நீதிமான் ஆக்கிட்டா. அவர் பாவியார் சிலுவையில அறிஞ்சாரு. எப்படியாப்பட்ட தேவன் பாருங்க. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் ஒரு ஒரு பாவமே செய்யாத தேவன். அப்படியாப்பட்ட தேவன் உங்க பாவங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு தன் சிலுவையில ஜீவனே கொடுத்தாரு. நீங்க நல்லா வாழணும், நீங்க சந்தோஷமா வாழணும்னு சொல்லி அவர் உங்களுக்காக மறிச்ச தேவன். எப்படி உங்க மேல அன்பா இருக்காரு, எப்படியாப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்காரு. நீங்க பாவத்துல இருந்தீங்க, உங்களை பாவத்திலிருந்து கர்த்தர் எடுத்து உங்களை கழுவி பரிசுத்தமாக்கி அவர் ரட்சிப்பு உங்க மேல வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலியை கொடுத்து, ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்து, ஒரு நல்ல வேலையை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து, உங்களுக்கு ஒரு நல்ல வீடை கொடுத்து, உங்களுக்கு என்னென்ன தேவையோ கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை கண்மணியை போல உங்கள் போக்கையும் வருத்தி ஒரு கண்மணியை போல பாதுகாக்கிற அவர் நம்புகிற பிள்ளைங்களை, விசுவாசிக்கிற பிள்ளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவங்க மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் எப்போவுமே அவர் மேலே அன்பாக இருங்க. அவர் 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 செஞ்ச சகல அவர் செஞ்ச ஒரு நன்மை கூட மறக்காமல் அவர் மேலே அன்பாக இருங்க. அன்பு உள்ள தேவனாக இருக்கு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில சரி, கர்த்தர் செஞ்ச அன்பு ஒரு நாள் மறக்கவே மறக்காதீங்க. அவர் நமக்காக தான் ஜீவனே கொடுத்தார். நம்ம நல்லா வாழணும், சந்தோஷமாக வாழணும். அவரை நம்புகிற பிள்ளைங்களை, விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவரையே பற்றி கொள்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்படுவேன். என் பிள்ளைகள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் அவர் உங்களுக்காக தான் உனக்காக எனக்காக தான் அவர் சிலுவையில் போய் தன் ஜீவனே விட்டார். அவர் நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நீதி நம்மள செலுத்தி நம்ம நீதிமான ஆக்கிட்டார். நம்ம நீதிமான ஆக்கிறதுக்கு ஒரு தகுதியில் நம்ம பாவியாக இருந்தால் அவர் மட்டும்தான் நீதிமான். அவர் தான் பரிசுத்தம் உள்ளதேன், அவர் தான் சுத்தக்கன். அப்படியாப்பட்ட தேவன் உங்களுடைய பாவங்கள் என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் அவர் மறிச்சார். அவர் நீதியை நம்ம மேலே செஞ்சு நம்ம நீதிமான ஆக்கிட்டு அது மட்டும் நம்மளுக்கு ஒரு நல்ல அவர் நம்ம நல்ல வேலையை கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு. இந்த சமுதாயத்தில் இந்த தேசத்தில் வாழும்படி நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல கௌரவமான ஸ்டேஜை கற்றுக் கொடுத்து நம்ம நடத்தி நம்மளை அழகாக வாழ வைக்கிற தேவன். நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. அவரை விசுவாசிக்கும் போது நம்பும் போது நிச்சயமாக அவர் ஒருபோதும் கைவிட விசுவாசிகள் எல்லாமே கூட வேத வசனம் சொல்ல அவர் நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவார். காட்டில் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிருந்து பட்டினியாக கிடந்தான கர்த்தர் பிள்ளைகள் ஒரு நாள் நன்மை குறையப்படவே அவர் நம்பும் போது நிச்சயமாக கைவிடவே மாட்டார். அவர் எப்படி நம்ம மேலே அன்பாக இருக்கிற முடிவு போது நீங்கள் அவர் மேலே அன்பாக இருங்க. நிச்சயமாக அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மனுஷன் மேலே நீங்கள் அன்பு செலுத்தினா, எந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ அன்பு செலுத்தினா சரி, அந்த அன்பு ஒரு நாள் மாறி போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு செலுத்தினா அந்த அன்பு ஒரு நாள் வீண் போகாது. உங்களை முடிவு பறிந்து உங்கள் ஜீவன் இருக்கிற காலம் வரைக்கும் சரி, நீங்கள் மறிச்சாலும் அந்த அன்பு போகாது. உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் அவரோட கூட வச்சுப்பார். அவரோட அன்பு ஒரு நாளாக மாறும். அதே அவர் எப்படி உங்கள் மேலே உண்மையாக அன்பாக இருக்கிறார், அதே போல் நீங்கள் உண்மையாக அவர் மேலே அன்பாக இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை சகலத்தை செய்வார். உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமென்.